அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு கேரண்டீட் ரிட்டர்ன் ஸ்கீம்ஸ் க்ளோசிங் ஆன் 31st March 2025. கேரண்டி ரிட்டர்ன் உள்ள சில ஸ்கீம்ஸ்லாம் 31st March 2025 31/3/2025 அன்று ஒரு 5 ஸ்கீம்ஸ் முக்கியமான 5 ஸ்கீம்ஸ் க்ளோஸ் ஆகுது. வேலிட் அப் டு 31st March 2025. என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் 31st March 2025 அன்று க்ளோஸ் ஆகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்க்க போகிற ஸ்கீம் மகளிர் சம்மான் சேமிப்பு சான்றிதழ். இது ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்கீம். கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம், அரசாங்க ஆதரவு பெற்ற திட்டமாகும். 100% சேஃப்டி, 100% பாதுகாப்பான திட்டமாகும். இந்த ஸ்கீம் இஸ் ஸ்பெஷலி டிசைன்ட் ஃபார் உமன். பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான திட்டமாக இது கருதப்படுகிறது. இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹1000 தேவைப்படும். அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 மாடலை உயர்த்திக்கிட்டே போக முடியும். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹2 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த திட்டத்தை யார் ஓப்பன் பண்ண முடியும் பார்க்கும்போது பெண்கள் மட்டுமே இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ண முடியும். ஒரு கார்டியன் ஒரு மைனர் பெண் சார்பாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்கீம் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமாகும். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய முதலீடு முழுக்க பாதுகாக்கப்படுகிறது. டெனூர் பார்க்கும்போது பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது 2 வருடங்கள் 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.50% per annum. வட்டி விகிதம் 7.50%. நல்ல ஒரு டீசெண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த ஸ்கீமில் இருக்கு. இந்த ஸ்கீம் வேலிட் அப் டு 31st March 2025 31/3/2025 அன்று இந்த ஸ்கீம் க்ளோஸ் ஆகுது. ஒருவேளை உங்கள்கிட்ட எக்ஸஸ் மணி இருந்ததுன்னா இது மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் உண்டு, கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் உண்டு, உங்களுடைய முதலீடு முழுக்க பாதுகாக்கப்படுது. இது ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம், அரசாங்க ஆதரவு பெற்ற திட்டனால ஒரு டீசெண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இது மாதிரி ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த ஸ்கீமை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்றதை வரக்கூடிய நாட்களில் தான் இது தெரிய வரும். ரெண்டாவது ஸ்கீம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அமிர்த் விருஷ்டி 444 days 444 நாட்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ₹1000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் 3 கோடி வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனூர் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்க்கும்போது 444 நாட்கள் 444 days. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வேலிட் அப் டு 31st March 2025. 444 நாட்களுக்கு 444 டேஸ்க்கு இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.25%. இன்ட்ரெஸ்ட் 7.25% இருக்கு. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.75%. இன்ட்ரெஸ்ட் 7.75% இருக்கு. இந்த ஸ்கீமும் வேலிட் அப் டு 31st March 2025. இதையும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லைன்றதை வரக்கூடிய நாட்களில் தான் தெரிய வரும். மூன்றாவது ஸ்கீமாக பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அமிர்த் கலாஷ் 400 days ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ₹1000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் அப் டு 3 crore வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனூர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு பார்க்கும்போது, அதாவது பீரியட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 400 days 400 நாட்கள். ஸ்கீம் வேலிட் அப் டு 31st March 2025. இதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்றதை வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். 400 நாட்களுக்கு 400 days ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.10%. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 400 நாட்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.60%. இன்ட்ரெஸ்ட் 7.60% இருக்கு. இந்த ஸ்கீம் வேலிட் அப் டு 31st March 2025. அடுத்த ஸ்கீம் ஃபோர்த் ஸ்கீம் இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன் சுப்ரீம் 300 days. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ₹5000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் லெஸ் தென் 3 crore வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனூர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 300 நாட்கள் 300 days. இந்த ஸ்கீமும் வேலிட் அப் டு 31st March 2025. இதை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கிறது வரக்கூடிய காலகட்டங்களில் தெரிய வரும். இன் சுப்ரீம் 300 days 300 நாட்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.05%. இன்ட்ரெஸ்ட் 7.05% இருக்கு. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 300 நாட்களுக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.55%. இன்ட்ரெஸ்ட் 7.55% இருக்கு. இதே சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 300 நாட்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.80%. இன்ட்ரெஸ்ட் 7.80% இருக்கு. இந்த ஸ்கீமும் வேலிட் அப் டு 31st March 2025. இதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்றதை வரக்கூடிய காலகட்டங்கள் தான் தெரிய வரும்.
கடைசி ஸ்கீமாக இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன் சூப்பர் 400 டேஸ். இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ரூபாய் 10,000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் லெஸ் தென் 3 crore வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனூர் பார்க்கும்போது 400 நாட்கள் 400 டேஸ். இந்த ஸ்கீமும் வேலிட் அப் டு 31st March 2025. இன் சூப்பர் 400 டேஸ் இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்படும் வட்டி விகிதம் 7.30%. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.30% இருக்குது. 400 நாட்களுக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.80%. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.80% இருக்குது. 400 டேஸ்க்கு சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8.05%. இன்ட்ரெஸ்ட் வந்து 8.05% இருக்குது. இந்த ஸ்கீமும் வேலிட் அப் டு 31st March 2025. இதுக்கப்புறம் அது ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறான்றது பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.